ஒரு நாள் ஃபுல்லா என்னால ஆபீஸ்ல இருக்கவே பால்கனி வியூ இப்படி வேணுனே இந்த வீடு வாரத்துக்குள்ள நான் கஷ்டப்பட்டேன். ஸ்டிக்கர் ஒட்டி வேற வெறுப்பேத்துறான். புது வீட்டுக்கு வந்து புது டிவி தான் மட்டும் மாட்டிக்கிறான். ஆல்மோஸ்ட் 1.5 crores to 2 crores ரெண்ட் இவ்வளவு ரெண்ட் கட்டறோமே, இதுக்கு நம்ம EMI கட்டி போயிடலாமே. அங்கங்க இது மாதிரி வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு 50K. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு SM ஃபேமிலி. என்ஜாய். செம தூக்கம் கைஸ் இன்னைக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்ததுங்க. ட்ராலி எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சாச்சு. அண்டர் ஒரு 15 minutesக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப லைஃப் சிம்பிளாக இருக்குது தனியாக ட்ராவல் பண்ணி வந்தால். ஆனால் பிடிக்குதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எப்பவுமே நான் ஃபேமிலியோடய போய் பழகி ஒரு பெரிய லக்கேஜ் கூட வச்சுட்டே இருப்பேன் நான். ஸோ அது அப்படியே பழகிருச்சு. ப்ளஸ் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணியே பழக்கம். ஸோ தனியாக வந்து ஒரு வித்தியாசமாகவும் இருந்துச்சு. சில விஷயங்களை புரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது. ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டுங்க, அதில் எந்த டவுட் இல்லை. தனியாக வரும்போது அது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களே. சூப்பருங்க. அடுத்து வந்து கிஷோர் அம்மா அப்பா போய் பார்க்கணும். அவங்கள ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்த்துட்டு இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் இன்றைக்கி போகலான்ட்டு இருக்கேன். இந்த ஸ்வீட் சாப்பிட்டேங்க உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ இதை நம்ம LMC சேனலில் பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலே வந்து சில்வர் போட்டிருக்காங்களா இல்லை அலுமினியம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இதில் எடுத்து நீங்கள் கையில் இப்படி நசுக்கி பார்ப்பீங்களாமா. அது அப்படியே ஃபுல்லாக தெரியாத மாதிரி ஆயிடுச்சுன்னா இது வந்து சில்வராமா. இல்லை சப்போஸ் வந்து கட்டி மாதிரி உரண்டே ஆச்சுன்னா அது வந்து அலுமினியமாமா. அலுமினியம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸுங்க. அது வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. வாங்கும்போது இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க. அப்படியே என்ட்ரான்னா எப்படி பிளான் பாருங்க கிஷோருக்கு. அருமையாக பிளான் பண்ணிக்கிறடா. சூப்பராக இருக்குது எல்லாமே. அதாவது சில இதில் ஒரு கேப் விட்டோம்னா அதுக்குன்னு ஒரு யூசேஜ் இருந்தால் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு அதான் அங்கிள் வந்து டூ மச்சா செலவு பண்ணிட்டு இருக்கிறான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்க வேண்டிய டைம் நடக்கும், நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம் விடுங்க. பால்கனி வியூ இப்படி வேணுனே கிஷோர் வாங்கி வந்து இதை மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்து போட்டானுங்க. டடாய் கிஷோர் ரெடியாகும் வந்து அதுக்கு கேட்டேன். அது அதான் ஏங்க அந்த ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் கொஞ்சம் டெலிட் பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. முதல்ல ரொம்ப கொச்சப்படுற ஆளாக இருப்பா, இப்போல்லாம் வந்து பக்காவாகிட்டானுங்க. ஆனால் இந்த பக்கம் இப்படி ஒரு ஏரியா இருக்குது, சூப்பராக தான் கிஷோர். மை ஃபேவரெட்டுங்க. எப்பவுமே அப்படி ஒரு பால்கனி இருக்குது, அந்த பக்கம் வெறும் க்ரீனரியாக இருந்தால் நல்லா இருக்குன்ட்டுங்க. அதுக்காக வந்து கிஷோர் எவ்வளோ செலவு பண்ணாலும் இங்கே வந்து இது பண்ணிட்டு வந்துட்டான். ரெண்ட் எவ்வளோ இருக்குது? ரெண்ட் வந்து 32 ரெண்ட்டுங்க. ஆனால் கிஷோர் சொந்தமாக வாங்கிட்டான். ஜஸ்ட் ஒரு 2 crores தான். சொந்தமாகிற அளவுக்கு ஆளாக இருந்தால் நான். ஆனால் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண வச்சுட்டானுங்க. ஒரு டீம்மேட்டோட எக்ஸ்பெக்டன்ஸை ரொம்ப அதிகம் பண்ணி விட்டான் கிஷோர். ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் ஆஃபீஸில் இருக்கவே முடியல. எதுக்குடா வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஸ்லோவாக சரி ஓகே இதை ரியாலிட்டின்னு புரிஞ்சுட்டு எனக்கு நைட்டு தூங்கி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நார்மலாச்சுங்க. அந்தளவுக்கு இந்த பையன் வந்து ஒரு டீம்மேட்டோட எக்ஸ்பெக்டன்ஸையே அதிகம் பண்ணி விட்டான். எப்பவுமே ஒரு ஆஃபீஸ் மேட் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பான். எது கேட்டாலும் கூகுள் மாதிரி தான், நீங்கள் எப்போ தட்டுறீங்கன்னா அப்போவே ஆன்சர் வரும். அது வந்து எனக்கு இப்போ அது மாதிரி யாருமே எனக்கு இல்லை ஆஃபீஸ்க்குள்ளே. அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மிஸ்ஸிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் புதுசாக ரொம்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் சென்னைக்கு வேறு வர்றேன். அப்போ சரி இருந்தாலும் சில விஷயங்கள் கிஷோரே கேட்டுக்கிட்டேன் ஆஃபீஸில் இல்லைனாலும். மணி பிளான்ட்டை மேலே வரைக்கும் ஆஃபீஸில் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினச்ச போகிற வீட்டில் பண்ணிட்டானுங்க கிஷோர். நல்லா இவ்வளோ மாடி இருக்குதுங்க, போய் நல்லா துணி காய போடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே இல்லைன்ட்டான் கிஷோர். வீட்டில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால மேலே வந்து டெரஸ் போகலாம், பட் ஜெனரலி ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். துணி காய போடக்கூடாது, அந்த ராடு போடக்கூடாது, நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் இவ்வளோ இடம் மேலே இருந்து நீங்கள் போடுறது நினச்சா கொஞ்சம் எனக்கு ஆனால் என்ன தெரியுமா, இங்கே ஒரு ஹீட் அதிகமாகவே இருக்கு, சீக்கிரம் காஞ்சிடும். ப்ளஸ் துணி லைஃபும் அதிகம். துணி வந்து வெயிலே என்ன வெயிலே பட்டு இருந்தாலும் சீக்கிரம் போயிருங்க. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பிளாக் ஏரியா வேணும் வீட்டில் நினைச்சேன், எங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இதுல இந்த ஏரியாவோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, இங்க வந்து சன் டைரக்டா வரவே வராது. ஏன்னா சன்ரைஸ் அந்த பக்கம் ஆகும், சன் செட் இந்த பக்கம் ஆகும். நம்ம நடுவுல இருக்கும். சாரி சவுத் ஃபேசிங்ல இருக்கும். சவுத் ஃபேசிங் தான் பெஸ்ட் பாருங்க. அதான் ஆனா நம்ம ஊர்ல கட்டவே விட மாட்டாங்க. இந்த பால்கனில அதான் அட்வான்டேஜ். டைரக்ட் சன், அதனால தான் நான் இவ்வளவு செடி வச்சிருக்கேன். நான் இப்ப ஈஸ்ட் ஃபேசிங்ல கட்டி காலையில 11 மணி வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. வெளிய வந்து நான் அப்படியே மூஞ்சில அடிச்சிட்டு இருக்கேன். அப்படியே இது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இத பார்த்து நம்ம வீடு ரெண்ட், இந்த வீடு வாரத்துக்குள்ள நான் கஷ்டப்பட்ட இது இருக்கே அப்பா. கிட்டத்தட்ட 3 மாசம் ரெண்ட் தேடி முன்னாடி அங்க ஒரு வீடு இருந்தது. சும்மா சொல்றாங்க வாங்கிட்டாங்க. இல்ல அவ்வளவு காசு கொடுத்து இந்த வீடு வாங்குறதுக்கு அது கிஷோர் ரொம்ப கால்குலேஷன் போடுவானுங்க. எல்லாமே பக்காவாங்க. எல்லாம் பாரு க்ரூம் ஸ்டிக்கு இதெல்லாம் தொங்குறதுலாம் எல்லாமே அமேசான் தான்ட்டான்.
இங்கே செடி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படின்னு கேட்டால் பேசிக்கலி அது ஒன்று ஒரு ஸ்டாண்டு. இதெல்லாம் வந்து வேறு ஸ்டாண்டு மாற்றலாம். இப்போதைக்கு ஸ்டூல் வச்சுருக்கேன். ஸ்டெப் ஸ்டாண்ட் இருக்கே பார்க்க நல்லா இருக்குது வித்தியாசமாக. தெரியுது இப்போ தெரியுது அது ஒரு ஸ்டாண்டு. அதே ஸ்டெப் ஸ்டாண்ட் அந்த பக்கம், அப்புறம் இது ஒரு குட்டி ஸ்டாண்டு. எல்லாமே அமேசான் மேட் பாசிபிளா? ஆல் லிங்க் வில் பி ப்ரொவைடட் பை கிஷோர் இந்த டிஸ்கிரிப்ஷனுங்க. சென்னையிலேயே ஒன்று மட்டும் வந்து கொடுக்கறதே இல்லைங்க. நான் பார்த்த வீட்டில் அட்லீஸ்ட்டு இந்த ஓரத்தில் ஒரு குரூப் மாதிரி அப்படியே நம்மலாம் தண்ணி உள்ளேயே ஊற்றி விளாசி கழுவுவா. பட் இங்கே வந்து என்னமோ இப்படித்தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா இல்லை வந்து என்ன ரீசன் தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு பயமாகவே இருக்குது. ஏதாவது சிந்திச்சுன்னா டகார வெளியே வந்துருக்கு. வேலை டபுள் வேலை. ஆனால் பார்க்குற ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கு அப்படியே நச்சுன்னு இருக்குது. யூஸபிளாக கொஞ்சம் அது தொந்தரவாக இருக்கும். அது எங்கே பிரச்சனைனா அது ஒரு பெரிய பிரச்சனை. எங்ககிட்ட என்ன வேலை தான் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க. இவங்க தான் பண்ணியிருக்காங்க வந்து வாங்கினவங்க. அதில் கொஞ்சம் வாஸ்து ரீசன் பார்த்து சிங்க்கு கொண்டே அந்த ஓரத்தில் தள்ளிட்டாங்க. அது ரொம்ப குட்டி சிங்க் வருது. ஓரத்தில் தள்ளிட்டாங்க. அந்த ஓரத்தில் இது கூட இங்கேருந்து ஒரிஜினலாக பில்டர் பிளான் பண்ணது இங்கே ஆமாங்க. இப்போ இவங்க வாஸ்துப்படி இங்கே தான் இருக்குன்னு சொல்லி வச்சு ஆல் திஸ் ஒர்க் ஹேஸ் பீன் டன். என்ட்ரு ஆனனிங் வைங்கள உடனடியாக அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த பக்க சைட்லேருந்து தான் இருக்கணும். ஒரிஜினலாக பில்டர் பிளான் பண்ணி இப்படி இந்த பக்கத்துலேயே அப்படியே வெளியே போயிருக்கு. ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு தானுங்க. 2 crores-க்குலாம் எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு. இல்லை பயங்கரம் வெடிப்புங்க கன்ஸ்ட்ரக்ஷனில். எல்லாம் மெட்டீரியல் காம்ப்ரமைஸ்டு, நோ க்யூரிங்க எல்லாம் அப்படி தான் இருக்கும். நானே வீடுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவேங்க. கிஷோர் வேறு லெவலில் வீடு வச்சுருக்கிறேன். அதுக்கு இங்கே உள்ளேயும் வந்து நல்லா பிளான்ட் வச்சுருக்கேன். இது நல்லா ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுமா இது? ஓ அரேகா நெட்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட். நல்லா பெருசாகவே இருக்குது கிஷோர். நைஸ். வாங்கும்போதே பெருசாக நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி ரூமுங்க. ஓப்பன்னே அப்படியே நமக்கு பிடிச்ச ப்ராடக்டை ஸ்டிக்கர் ஒட்டி வேறு பேத்துறான். இதான் லேட்டஸ்ட் ப்ராடக்ட்டுங்க. எடுத்துகிட்டு ஒரு 3 கிலோ இருக்குன்னு வைங்களேன். இது வெயிட்டு மேக் புக் லேட்டஸ்ட் மேக் இது. M1 Maxல எல்லாமே ஹையஸ்ட் ஸ்டோரேஜில் மற்ற எல்லாத்துலேயுமே. இல்லை ஸ்டோரேஜில் டாப் இல்லை இது. அப்படியா? M1 Maxல ஸ்டார்டிங் மாடல் 3 லட்சம். ஜஸ்ட் 3 லட்சம் இந்த பீஸ் ஆஃப் டெக்னாலஜி. கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சதுக்காக செமையாக இருக்குதுங்க. ஆனால் எல்லாமே எப்படிடா கேட்டவனே எல்லாமே கிஷோர் பதில் சொல்லுவான்னு இப்போ தான் தெரியுதுங்க. எல்லாமே அவனே ஆல்ரெடி வாங்கி பண்ணிடுறான் வீட்லேயே. அதனால் எதை கேட்டாலும் உடனே லிங்க் வரும். நம்மளோட கூகுள் கிஷோர் தான் இருக்குங்க. நான் எதாவது டவுட் உடனே கிஷோர் தான் பிக் பண்ணுவேன். கூகுள் கேட்கல விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப அவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். எல்லாமே ஒரு லேர்னிங் மீன்லேயே இருப்பான். அதனால் வந்து எதுக்கு கூகுளுக்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கேட்டுக்கலான்ட்டு நான் டக்குனு கிஷோர் கேட்டுக்கிறேன். நம்ம இருக்கிற இடம் எப்பயுமே நம்மளுக்கு என்ன சொல்றது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும். இல்லைனா ஏன்டா வீட்டுக்கு வந்தோம், ஏன்டா இங்கே இருக்கோன்ற மாதிரி நம்ம மூடே வந்து ரொம்ப ஸ்பாயிலாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன். பட் இன்னும் நிறைய இருக்கு, டு டூ லிஸ்ட்ல இருக்கு. நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் இன்னும் பாஸ்ட்ல இருக்கு. கிஷோரோட பெட்ரூம் தாங்க இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரே கிஷோருக்கு வந்து ஒன்னே பிடிக்காது. சீலிங் ஹைட் கொஞ்சம் கம்மியாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குங்காட்டி அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த பில்டிங் கட்டுற மாதிரி இருக்குமாமா. ஸோ கிஷோர் ஏன் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணலன்னு கேட்டாங்க. நான் ஏன் கிஷோர் பர்ச்சேஸ் பண்ணல? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் வாங்கணும்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1.5 crores to 2 crores ஆக்சுவல் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ். இது வந்து நான் இஎம்ஐ கட்டினா லோன் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 கோடிக்கு 1 கோடிக்கு லோன் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 30 வருஷத்துக்கு லோன் கட்டணும். மினிமம் 1 லட்ச ரூபாய் இஎம்ஐ கட்டணும். அதுவும் நான் வந்து லைஃப் லாங் கட்டணும். அது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இதே வீடு நான் வந்து ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கிற வீடை நான் வந்து 32,000 35,000 கொடுத்து நான் இங்கே இருக்க முடியுது. ப்ளஸ் வித்வுட் எனி கமிட்மெண்ட்ஸ். எப்போ வேணுமோ எவ்வளோ முடியுமோ நான் இங்கே இருக்கேன். எவ்வளோ நாள் என்னால் முடியுதோ நான் இங்கே இருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து வேறு இடத்துல லொக்கேஷன் மாறணும், எனக்கு ஃபாரின்ல எங்கேயோ போகிறோம்னா நான் பாட்டுக்கு வித்வுட் கமிட்மெண்ட்ஸ் ஐ கேன் கோ. ஸோ பேசிக்லி நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நினைக்கிறது என்னன்னா, இவ்வளோ ரெண்ட் கட்டுறோமே, இதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டு போயிடலாமேன்றது பார்த்தா ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஃபினான்ஷியலி ரைட். இந்த மாதிரி டிசிஷன் எப்போ எடுக்கலாம்னா, இப்போ 1.5 கோடி வீடு இருக்குன்னா உங்க கையில் வந்து அட்லீஸ்ட் 50% டவுன் பேமெண்ட் நீங்க வந்து கட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆன் டாப் ஆஃப் இட் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு யூ ஷுட் ஹேவ் த கேப்பபிலிட்டி. இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் இஎம்ஐ இப்போ உங்களால கட்ட முடியுது. பட் டவுன் த இயர் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுது. 5 வருஷமே சொல்ல வேண்டாம், சரி ஒரு 2 வருஷம் 15 வருஷமே சொல்லு. சரி 15 வருஷம் அப்புறம் உங்களால கட்ட முடியல, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, நம்மளுக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது. பட் அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் எடுக்கிறது எஸ்பெஷலி லோன்ஸ்ல வந்து ஐ எம் வெரி அகேன்ஸ்ட். அதனால
அது அகைன்ஸ்ட்டுங்கிறத விட இப்போ வெள்ளைக்காரன் வந்து 2 சொல்லுவாங்க, குட் டெட் பேட் டெட்டும்பா. கரெக்ட். குட் டெட் வந்து நம்ம டிசைட் பண்ணுறது அது வீட்டு வயதில் மோஸ்ட்லி எப்படி டிசைட் பண்ணலான்னா, நீங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட் வந்து, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட், பிரின்சிபல் இல்லாமல் நீங்கள் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்கள் வீட்டு ரெண்டோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அது வாங்கலாம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10% அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கலாம். அதுதான் ஒரு குட் ரூலாக தம்முங்க. இல்லை இப்போ வந்து இங்கே ஒரு 50,000 ரெண்ட் இருக்குதுன்னா மாதம் வந்து இஎம்ஐக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 70,000 இருக்குதுன்னா கொஞ்சம் அதிகம் தாங்க. இப்போ அதை விட அதிகமாக தான் இருக்கும். பிரின்சிபல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 10,000 தான் பிரின்சிபல். 10 வருஷம் பிரின்சிபலே கட்ட மாட்டாங்க. ஆமாம், 90,000 ரெண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த 90,000க்கு இதுக்கும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது. அதனால வந்து ஒரு கரெக்டான டிசிஷன் இருக்காதுங்க. ஆமாம். இந்த பர்டிகுலர் பில்டிங் நீங்கள் யார் பில்டர்னு சொல்லிட்டீங்களா? இல்லை எதுவுமே எனக்கு காமிக்கல, லொக்கேஷன் காமிக்கல. இது வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ 6 மாதம் ஆகுது. ஐ கேன் சி த காஸ்ட் கட்டிங். லைக் இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கி நிறைய பேர் ஓனர்ஸ், இங்கே 90% இந்த சொசைட்டியில் இருக்கவங்க ஓனர்ஸ் தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா குவாலிட்டி காஸ்ட் ஆஃப் கட்டிங் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. லைக் வந்து இப்போ காஸ்ட் ஆஃப் கட்டிங் ஒன்றுங்க, அப்புறம் ரெண்டாவது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணாமல் பண்ணுறது. பெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த சென்ஸ் வந்து மெயினாக க்யூரிங்கே இருக்காதுங்க. எவ்வளோ மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக போட்டாலுமே இங்கே இருக்கிற மெட்டீரியல்லையுமே காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். பல்காக வாங்கிடுவாங்க. அதுவுமே வந்து பல்காக வாங்கினா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். அப்பவுமே அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறதுலே சீப்பான ப்ராடக்டா வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம்ல இருக்கிற ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குங்களா, ஒரு டேப் வந்து இப்போதான் 6 மாசம் கூட ஆகல இந்த வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ள அந்த டேப் போயிடுச்சு. அது வாரண்டியும் கிடையாதுன்னு கிடையாது. கேட்டா அமெரிக்கன் ஸ்டாண்டர்டும் கம்பெனின்றான். கடையில போய் கேட்டா இதெல்லாம் ஒரு ஸ்பேர் கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்றான். பில்டிங் எங்க பார்த்தாலும் கிராக்ஸ் இருக்கும். அந்த கிராக்ஸ் வந்து ஆப்வியஸ்லி கியூரிங் ஒழுங்கா பண்ணல, இல்ல மெட்டீரியல் ஒழுங்கா யூஸ் பண்ணல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கா பண்ணல, பெஸ்ட் ப்ராக்டிஸ் சரியா பண்ணல. சோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், எப்பா 1.5 கோடி கொடுத்து இந்த வீடு வாங்கிட்டு இவ்வளவு இஷ்யூஸ் நான் ஓனரா இருந்தா எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். So, but as a rent paying customer, I am fine. 10 லட்சம் ரூபாய் கார் வாங்கினாலே அது 0 கம்ப்ளைண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கணும் கரெக்டா. இன்னொரு பிராக்டிகலா யோசிச்சா 1.5 கோடி என்கிட்ட கையில இப்ப இருக்குன்னா நான் எதுக்கு இந்த மாதிரி வீட்டுல வர போறேன்? நான் ஒரு பங்களா மாதிரி கட்டு போயிடுவேன். பட் என்ன அதுல ஒரு சென்னைக்குள்ள இருக்க முடியும். சென்னைக்கு மிக அருகில் திண்டுக்கல் இல்லைன்னா செங்கல்பட்டு அந்த மாதிரி தான் போனோம். பட் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பேயிங் திஸ் மச் ரெண்ட் இந்த மாதிரி ஒரு ஏரியால இந்த மாதிரி ஒரு சகல வசதிகளோட இருக்கும்போது, ஒரு சொசைட்டியோட கேட்டட் கம்யூனிட்டியோட சேஃப்டி இருக்கும்போது, ஐ ஃபீல் திஸ் இஸ் மச் பெட்டர் டீல் ஃபார் மீ. அதனால தான் இங்க இருக்கேன். பட் இட் கம்ஸ் வித் காஸ்ட் ஆப்வியஸ்லி. இப்போ இதே 3 BHK வெளில சொசைட்டி இல்லாம நான் வந்து இண்டிவிஜுவல் வீடு போனோம்னா எனக்கு 20,000 ரூபாய்க்கு கிடைக்கும். பட் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது இது இருக்கு. பெனிஃபிட்ஸ் வியூ மெயினா இப்படி ஒரு வியூ கிடைக்குமா உங்களுக்கு? எல்லாம் உன்னோட ஐடியாவா? கிஷோர் சொன்னது எங்க பாத்தீங்கன்னாலும் தெரியுங்க. எங்க பாத்தீங்கன்னா வெறும் மேல வெடிப்பு இல்லை, உள்ள டீப்பாவே வெடிப்பாயிருக்குதுங்க. இங்க பாருங்க, அதுதான் மெயின். இதெல்லாம் எதுக்கு இது ஏன் இவ்வளவு பெரிய காஸ்ட்ல பண்ணி இப்படி ஒன்று விட்டாங்கன்னு எனக்கு தெரியலங்க. நான் சொல்றேன் என்ன பிரச்சனைனா, இது வந்து பில்டர் பண்ணது இல்ல, இது வந்து ஓனர் வந்து இல்ல. அவன் பாயிண்ட் இப்படி விட்டுற கூடாது, இப்படி கையில படுற மாதிரியே. அது வந்து பில்டர் வந்து ஆப்ஷன் கொடுத்துருவான், உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்ல லைட் வேணுமா, வால்ல லைட் வேணுமான்ட்டு. ஓகே. இது வந்து எதுவுமே சொல்லாம விட்டுறனால டிஃபால்ட்டா இப்படி விட்டுருவாங்க. இப்போ நிறைய வீட்டுக்கு மத்த வீட்டுக்குலாம் போய் பாருங்க பக்கத்துல, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இங்கெல்லாம் லைட்டே இருக்காது, ஃபால் சீலிங் லைட்டா இருக்கும். அது அதை விட தொந்தரவா இருக்கு. இதே பரவாயில்ல. ஆனா இது ஒழுங்கா ஃபினிஷ் பண்ண முடியல. இல்ல இந்த பாயிண்ட்டே நம்ம கை கட்டுற தூரத்துல ஒரு 7 ஃபீட்ல விட்டுறக்கூடாது. இன்னும் மேலே விட்டுருந்தான்னா இது நீ அங்கேயே அப்படியே மறைச்சு அப்படியே விட்டுருக்கலாம். நல்லா வந்துருக்குது. பாயிண்ட் விட்டாதான் தப்பு. மற்றபடி கலர் சாய்ஸ் மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. ஏதாவது ஒண்ணுங்க அங்கங்க கிஷோர் அப்படியே ஒரு ஹோட்டல் இருக்கிற மாதிரியே தான் இருக்குதுங்க. இந்த மாதிரி நான் எதாவது பண்ண, நான் செவுத்து நான் அப்படியே டச் பண்ணாம வச்சிருக்கேன். எல்லாமே வந்து ஆணி அடிச்சு இல்ல, அத சின்ன இது போட்டு அந்த கான்செப்ட் தான். சின்ன ஹூக்குங்க. இது எடுத்தீங்கன்னா பெருசா டேமேஜே தெரியாது. எப்ப இருந்தாலும் போனோம்னா ரீபெயிண்ட் பண்ண தான் போறாங்க. விட்டுட்டே போயிடலாம், வரவும் மாட்டிக்கலாம். கிஷோர் நல்ல மினிமலிஸ்டிக் தான் எல்லாமே பண்ணுவானுங்க. ஏசி பாருங்க, ஒரு ஒயர் கூட தெரியாம எப்படி நல்லா இருக்குது பாத்தீங்களா? அது ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்கு. ஏசியோட பிளக் வந்து அங்க இருக்கு. ஆக்சுவலி நல்லா படுத்து பெட்டுக்கிட்டே அப்படியே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா அந்த பிளக்கோட பாயிண்ட் எங்க இருக்குன்னா இங்க உள்ள இருக்கு. அத நான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா இங்க ஹோல போட்டு இதுக்குள்ள வச்சு அப்புறம் அந்த வால்ல ஹோல போட்டு அதுக்குள்ள வந்து அப்படி பண்ணிருக்கணும். பில்டர் ஒரு ஐடியால பண்ணிருக்காங்க, ஓனர் வந்து ஒரு ஐடியால இங்க வார்ட்ரோப் பண்ணிட்டாங்க. அந்த வார்ட்ரோப் பண்ணாம என்ன யோசிச்சான்னு தெரியல, அப்படியே கட்டா அதுக்கு மேலேயே. சோ அந்த பாயிண்ட் யூஸ் பண்ண முடியல எங்களால. சோ என்ன பண்ணிட்டேன், இங்க வந்து பாத்ரூம்க்கு உள்ள வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ பேசிக்கலி அந்த அவுட்லெட், அந்த காப்பர் அவுட்லெட்டும் பவர் அவுட்லெட் ட்ரெயினுக்கும் ஒரு ஹோல் வந்து இங்க இதுக்கு பின்னாடி இருக்கு. அது வந்து உள்ள பாத்ரூம்ல எப்படி இருந்தாலும் நம்ம சென்னை ஹீட்டுக்கு நான் ஹீட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். சோ ஹீட்டரோட பாயிண்ட் எடுத்து அதை போட்டு விட்டேன். நான் ஹீட்டர் சுடு தண்ணிங்கிறது மறந்தே சென்னை வந்ததுக்கு அப்புறம் தாங்க. வாங்க டேப் தரங்க, நார்மலாவே சுடுறதுக்கு வரும்.
நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது எம்டியாக பார்ப்பாங்க ரூமு. அப்போ வந்து ஒரு ஐடியா இருக்காது. ஓகே இப்படி வச்சாலும் அப்படின்னு வச்சுருவாங்க. அப்புறம் பெட் வைக்கிறது பார்த்திங்கன்னா எங்கே வச்சாலும் நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டால் அந்த ஒரு யூசேஜ் ஏரியா எப்பவுமே கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ திருப்பி இருந்ததுன்னா பெட் உள்ளது இல்லையா இன்னும் ரூம் பெருசாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டும் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும் தான் லோக் எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணா. கிஷோர் தான் ஐடியா கேட்குறோம். சூப்பராக இருக்குது கிஷோர். டிவி வந்து புது வீட்டுக்கு வந்து புது டிவி தான் மட்டும் மாட்டிக்கிறாங்க ஒருத்தன். அப்படிலாம் இல்லைங்க, பழைய டிவி போயிடுச்சு. இல்லாமல் வாங்கினேன். நான் டைட்டில் போட்டுறது பாருங்க, டிவி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது கிஷோருக்கு கிடந்துருச்சுன்னு. ஷிஃப்டிங்கில் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவனுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. நான் ஒரு 500 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் தப்பிச்சிட்டேங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டீங்க. நல்லா ஓரளவுக்கு இவனும் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டான். ஒரிஜினல் பேக்கேஜ் பாக்ஸு தர்மாக்கோல் எல்லாமே இருந்ததுங்க. நான் சம் மிஸ்டேக் ஹேப்பன்டு. அது ஆல்ரெடி 5 வருஷம் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஹையர் டிவி வேறு. ஹையர் வந்து பெருசாக ஆஃப்லைன் தான் இருந்தது. அப்போதைக்கு அது 32 இன்ச்சுன்னு வாங்கியிருந்தோம். பெரிய ஃபீச்சர்ஸும் இல்லை. சரி ஓகே நல்லதாக போச்சு போனதுன்னு சொல்லிட்டு புதுசாக அவன் வாங்கிட்டேன். இப்போ நல்லா ஸ்மார்ட் டிவி. 5 இயர் நோட் பண்ணுங்க. நம்மளாம் 50 இயர்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ வர எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் 5 இயர்ஸ் மேலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கூடாது. வாஷிங் மிஷின் சரி, ஃப்ரிட்ஜ் சரி, டிவியும் சரி 5 வருஷம் மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வேணும்ட்டே அப்படி தான் பண்ணுறாங்க. ஜெர்மன் குவாலிட்டி. பேர் தான் ஜெர்மன், எல்லாம் இங்கே தான் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஒன் மோர் பெட்ரூமுக்கு வேங்க. அந்த வேக்குள்ளேயே கொஞ்சம் ஸ்டோரேஜ் பர்பஸ் மாதிரி எல்லாம் வந்து வச்சுக்கலாம். இது ஓஹோ நான் மறந்தே போயிட்டேங்க. இது 3 பெட்ரூம் ஹவுஸு. ஆமாம், அதை நான் மறந்தே போயிட்டேன். நைஸ். அங்கங்கே இது மாதிரி வந்து வைஃபை எக்ஸ்டெண்டர், ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் வச்சுருக்காங்க. இவனுக்கு இங்கே வந்து 300-400 Mbps ஸ்பீட் கிடைக்குது. இவன் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் வச்சானா ரூமுக்கு வரும்போது 100 Mbps கிடைக்குது. நான் இங்கே என்னோட பிளானே வந்து 100 Mbps தானுங்க. அதனால் நான் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் போட்டுனா எடுத்துகிட்டு ஜியோ ஸ்பீட் அளவுக்கே வந்துடும். அதனால் கொஞ்சம் பேர் சொல்லி நீங்கள் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் போட்டுக்கலாமே அப்படின்னு. நோனோன்னா நான் ஒயரை எடுத்து போய்க்கிறேன்னு சொல்லி ஒயரை எடுத்து போய் வச்சுட்டுங்க. உள்ளே வந்தால் 2 ரூமுங்க. திஸ் இஸ் 1 ரூம். இது வந்து கிஷோர் பெட்ரூமாக இல்லாமல் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். இங்கே பாருங்க எல்லா வேலையும் இவன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 50Kங்க. 45K ஆஃபரில் இருக்குங்காட்டி அந்த ரேட்டுக்கு வாங்கினா. இல்லை 60K தான் ரேட்டு. 55K நார்மல் ரேட். ஆஃபரில் ப்ளஸ் இந்த ஸ்டாண்டு ஃப்ரீயாக இருந்தது. ஸ்டாண்டு 10,000 வருது, அது ஃப்ரீயாக கொடுத்தோம். இதை ஒரிஜினல் டைசனுங்க. நான் காமிச்சது டூப்ளிகேட்டு. அது போயிடுச்சு. அது ஆனால் ஓரளவுக்காக வந்துச்சா பர்ஃபார்மன்ஸ் ரேட் கொடுத்த அளவுக்கு. அது யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணா எப்பா அது என்னடா அவ்வளோ கேவலன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி இல்லை அது வாங்க கிடையாது. கொஞ்சம் போராக தான் இருந்துச்சு. இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? நைட் அண்ட் டே டிஃபரன்ஸ். அது வந்து நம்ம க்ளீன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், கிளியராவே தெரியும் நிறைய ஒர்க் ஆகலன்ட்டு, நிறைய எடுக்கலன்ட்டு. நீங்க நிறைய தடவை போட்டு இழுக்கணும். சில சமயம் அந்த வெயிட்டான பார்ட்டிகல்ஸ்லாம் வரவே வராது. அப்படியே இது எடுத்தோம்னா ஏதாவது கீழே குப்பை இருக்கான்னு பார்க்கவே தோணும். இது கலரே வந்து இப்படி தானே? இல்லை நான் க்ளீன் பண்ணணும். ஓ அழுக்கு உள்ள டஸ்ட் போய் செம. அதை விட ஹெவியாகவும் இருக்குதுடா. இது மோஸ்ட் பவர்ஃபுல் மோட்டர் பாது. இது லைட் ஆகுது. இது வந்து மோடு, இது ஆட்டோ மோடு, இது வந்து எக்கானமி மோடு. ஆட்டோ டிஸ்ப்ளேவே கொடுக்குறானே. ஆமா, நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி எவ்வளவு வருதுன்னு காமிப்பான். ஓ யூஸ் பண்ணுங்க. மகிழ் முன்னாடி தட்டுறான்டா. அது அப்படியே ஓடுறான். அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே ஒருன்னு இவ்வளோ ரேட் கொடுத்துல வாங்கினா பட் செம்ம வருது. ஃபுல் வீட்டு இவ்வளோ பெரிய வீட்டை வந்து நான் 10 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். நான் 10 மினிட்ஸ்ல பண்ணிடுவேன். ஆமா. இந்த ஃபெதர் டச் மாதிரி லைட்டாக தட்டல. ஆனால் இது சரி ஏன்னா அப்படியே அதுவே முன்னாடி நகர்த்துது. ஸ்டாண்டு ஃப்ரம் அமேசான் பேசிக்ஸுங்க. நிறையா இது வந்து மடக்கலாம். அப்படியே அந்த இப்படி வேணும் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். அப்புறம் வேணும் இப்படி ஏற்றி நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டுறது இழுத்துக்கணுமா? உள்ள தள்ளணும். ஓ நைஸ். நிறையா போட்டுக்கலாம் இதில். கீழே சின்னதாகலாம் மேலே போட்டுக்கலாம். ஓரளவுக்கு அப்படி இப்படி போட்டுக்கலாம் நிறையா. வந்து அப்படியே ரோலிங் மாதிரிங்க. வேணும் அப்படின்னு நகர்த்திக்கலாம்.